ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஜப்பான்ல ஒரு புதுவிதமான ஒரு வைரஸ் பரவி இருக்கு அப்படின்றத நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வைரஸோட பேர் பார்த்தீங்கன்னா STSS அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு வைரஸ் 2024ல இப்பதான் புதுசா உள்ள நுழைஞ்சிருக்கா கொரோனா மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாதுங்க. ஸோ இந்த ஒரு வைரஸ் பார்த்தீங்கன்னா 1999லேயே ஃபர்ஸ்ட் கேஸ் பதிவு பண்ணப்பட்டிருக்குது ஜப்பான்ல. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சார்ட்ல உங்களுக்கு தெரியுற மாதிரி 2009 2010ல கிட்டத்தட்ட ஒரு 100-101 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா படிப்படியா இந்த பார் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகி 2023ல உங்களுக்கு மொத்தமான கேசஸ் 941 கேசஸ் ஜப்பான்ல பதிவு பண்ணப்பட்டிருக்கு. ஸோ 2024ல பாத்தீங்கன்னா இப்போ 6 மாசம் தான் ஆயிருக்கு இல்லைங்களா? இப்போ நம்ம 6வது மாசத்துல இருக்கோம். ஸோ இதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா 891 பேர் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரியுதுங்க. ஏன் இந்த ஒரு பாக்டீரியாவுக்காக இந்த அளவுக்கு எல்லாரும் ஒரு பேசும் பொருளா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதனுடைய உங்களுக்கு பாக்டீரியா பாதிக்கப்பட்டு இன்னைக்கு பாதிக்கப்படுது அப்படின்னா 48 மணி நேரத்துக்குள்ள உயிரிழக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா எல்லாருமே இது ரொம்ப பெரிய ஒரு சிவியரான ஒரு மேட்டரா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது என்ன மாதிரியான சிம்டம்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைட்டா நம்மளுக்கு ஜுரம் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு த்ரோட் வலிக்கிற மாதிரி பெயின் இருக்கிறத ஃபீல் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ செகண்ட் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்கன்னா காலில் ரேஷஸ் இருக்கிற மாதிரி ரொம்ப அப்படியே ரத்தம் கட்டின மாதிரி அப்படியே ரேஷஸ் இருக்கிற மாதிரி நம்மளால உடம்புல அந்த ரேஷஸ் இருக்கிறத பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த பெயின் உங்களோட வாழ்க்கையில நீங்க அனுபவிச்சிருக்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு ரொம்ப ஒஸ்டான ஒரு பெயினா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்த ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆர்கன்ஸை இது இந்த ஒரு பாக்டீரியா உள்ளுக்குள்ள பரவி ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷனை குறைச்சு உங்களுக்கு 48 மணி நேரத்துக்குள்ளேயே இது உயிரிழப்புக்கு வாய்ப்பளிக்கக்கூடிய வகைகள்ல ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இப்போ 100 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா இதுல 30 பேர் உயிரிழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 30% பாத்தீங்கன்னா உயிரிழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த ஒரு பாக்டீரியா அஃபெக்ட் ஆச்சுன்னா. சரி, இது எந்தெந்த ஏஜ் குரூப்பை இது அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஓவராலா எல்லா ஏஜ் குரூப்பையும் அஃபெக்ட் பண்ணுது. எந்த ஏஜ் குரூப்புக்கு ஹை ரிஸ்க் இருக்கு அப்படின்றத பார்க்க போனோம்னு பாத்தீங்கன்னா 65 வயசுக்கு மேல இருக்கிறவங்க. ஜப்பான் ஒரு எல்டர்லி ஓல்ட் ஏஜ் பாப்புலேஷன் அப்படின்னு நானே பல காணொலிகள்ல சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி ரொம்ப முதியவர்களா இருக்கிறவங்க 65 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு பாக்டீரியாவால பாதிக்கப்பட்டு அவங்க உயிரிழக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம டயபெட்டிஸ், உங்களுக்கு சுகர் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இது ரொம்ப இம்யூனி பவர் ரொம்ப கம்மியா இருக்கிற காரணத்தினால அவங்களும் உயிரிழக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு மருத்துவத்துறையில சொல்றாங்க. சரிங்க, இந்த பாக்டீரியா எந்தெந்த வகைகள்ல பரவுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் இந்த பாக்டீரியாவால இன்ஃபெக்ட் ஆயிருக்காரு அப்படின்ற பட்சத்துல அவர் தும்மும் போதோ இருமும் போதோ ஸோ அந்த டிராப்லெட்ஸ் பாத்தீங்கன்னா மத்தவங்க அதை சுவாசிக்கும் பொழுது அவங்களுக்கு பரவும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க ஒருத்தர் இன்ஃபெக்ட் ஆயிருக்காரு, ஸோ அவர் ஏன்னா ஒரு டேபிள்ல தொடுறாரு அப்படின்ற பட்சத்துல ஸோ அந்த பாக்டீரியா பாத்தீங்கன்னா அந்த டேபிள்லயோ எங்கேயோ ஒரு சர்டைன் டைம் லிமிட் வரைக்கும் அது உயிரோடு இருக்கும். ஸோ அப்போ வேற யாருன்னா அதை தொட்டாங்கன்னா ஸோ அது மூலியமா பரவறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது இல்லாம ரொம்ப முக்கியமா அவங்க சொல்றது பாத்தீங்கன்னா எங்கன்னா நம்ம உடம்புல கீறல்கள் எங்கன்னா இருக்குன்னு வச்சுக்கலாமே, எங்கேயோ அடிபட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த மாதிரியான பாக்டீரியாவால பாதிக்கப்பட்டவங்க இருமும் போதோ தும்மும் போதோ பாத்தீங்கன்னா ஸோ அந்த பாக்டீரியா நம்ம உடம்புக்குள்ள ஊடுருவதுக்கு இந்த மாதிரியான காயங்கள் வெட்டு காயங்கள் மூலியமா பரவறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு பாக்டீரியாவால ஜப்பான்ல ஏன்னா ஃபாரினர் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ அதுக்கான சரியான தரவுகள் இன்னும் வரல. அதுக்கான தரவுகள் எதனா வந்துச்சு அப்படின்னா நான் ஃபியூச்சர்ல போஸ்ட் பண்றேன். எதுக்காக நான் ஃபாரினரை பத்தி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜப்பான்ல இருக்கிறவங்களுடைய இம்யூனி சிஸ்டம் ஃபாரினரோட இம்யூனி சிஸ்டம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாறுபடும். இப்போ உதாரணத்துக்கு இந்தியால இருந்து நம்ம இங்க வரோம் அப்படின்னா நம்மளோட இம்யூனி சிஸ்டம் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். இவங்க பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்ல இவங்க வீக்கா இருப்பாங்க. ஸோ அதனால இவங்க ஈஸியா பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது என்னோட அசம்ஷன் மட்டும்தான். ஸோ இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபாரினர் யாருன்னா இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான தரவுகள் இது வரைக்கும் எதுவும் கிடைக்கல. சரிங்க, இந்த ஒரு பாக்டீரியா பரவல்ல இருந்து நம்மளையும் நம்மளோட ஃபேமிலியும் எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படின்றதுக்கு ஆல்மோஸ்ட் கோவிடுக்கு என்னென்னலாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்ததோ ஸோ அதே மாதிரி தான் இதுக்கும் சொல்றாங்க. ஹேண்ட் ஹைஜீன், கையை நம்ம சுத்தமா வச்சுக்கணும். ஏன்னா சோப் வாட்டர் போட்டு கிளீன் பண்றதா இருக்கட்டும். இல்லைன்னா ஜப்பான்ல பாத்தீங்கன்னா அதிகமா எல்லா கடைகள்லயுமே உங்களுக்கு ஆல்கஹால் மாதிரியான ஒரு இதெல்லாம் வச்சிருப்பாங்க. எந்த கடையில
போனாலும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை வச்சு நம்ம கையை சுத்தமாக வச்சுக்கிறதா இருக்கட்டும். ரெஸ்பிரேட்டரி ஹைஜீன், நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் போகிறீங்க கொள்றீங்க அப்படின்னும் போது நம்ம மாஸ்க் போட்டுக்கிறதா இருக்கட்டும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹூண்ட் கேர், அதாவது கையில் நம்மளுக்கு அடிபட்டு இருந்ததுன்னா அது மூலியமாக இந்த பாக்டீரியா ஈஸியாக நம்ம உடம்புக்குள்ளே போகும் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அதை வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கிறது மூலியமா இதை நம்ம தவிர்க்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்மளோட சாப்பிட்ற ஐட்டமை இன்னொருத்தங்கிட்ட நம்ம ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை மற்றவங்க வந்து சாப்பிட்ற ஐட்டமாக இருக்கட்டும், ஏன்னா ஒரு பர்சனல் ஐட்டமாக இருக்கட்டும், அதை வந்து நம்ம வாங்கி ஷேர் பண்ணுறதா இருக்கிறத வந்து தவிர்த்துருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்விரான்மெண்டல் கிளீனிங், உங்களுக்கு சுற்றுப்புறங்களை வந்து ஒழுங்காக நீங்கள் சானிடைஸ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இதுலேருந்து தவிர்க்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஜப்பானியர்களை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு இந்த ஒரு காணொலி பாருங்கள். நான் வந்து ஒரு கடைக்கு போயிருந்தேன். அந்த கடையில் இருக்கிற பெரும்பாலானோர் மாஸ்க் போட்டிருக்கிறத உங்களால் வந்து பார்க்க முடியும். இது ஏதோ இந்த ஒரு பாக்டீரியா பரவி இருக்கு அப்படின்றதுக்காக கிடையாதுங்க. இது கோவிடுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கடைக்கு போனாலும் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் போட்டு இருக்கிற ஆட்களை பார்க்க முடியும். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் அதிகமாக மாஸ்க் போடுவாங்க. ஹேண்ட் சானிடைசேஷன் அப்படின்றது பெரும்பாலும் எல்லா கடைகள்லையும் உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து ரொம்ப ப்ரிகாஷனரி மெஷர்ஸாக வந்து இருக்கிற காரணத்தினால இந்த நாட்டில் அதிகப்படியான இந்த கேசஸ் உயராமல் இருக்கிறதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இந்த ஒரு ஹைஜீன் அப்படின்னு வந்து நான் வந்து சொல்லுவேன். ஸோ என்கிட்ட நிறைய பேர் கேட்குற கேள்வி, அண்ணா நான் வந்து ஜப்பான் ஒரு டூர் வந்து பிளான் பண்ணியிருக்கேன், நாங்கள் ஒரு 4-5 பேர் வரோம், ரொம்ப பயமாக இருக்குது இந்த மாதிரிலாம் சொல்லும்போது இது வந்து பரவறதுக்கான ரொம்ப வாய்ப்புகள் இருக்கா, ஜப்பானில் என்ன மாதிரி ஒரு சூழ்நிலைமை இருக்குது இப்போதைக்கு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு நார்மல் இருக்கிற லைஃப் தாங்க இப்போ வந்து போயிட்டு இருக்குது. ரொம்ப பெரிய ஒரு ஹைப்பு வந்து ஐயோ இது வந்துடுச்சு அதனால வெளியில் போகக்கூடாது கொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் ரொம்ப ஹைஜீனாக வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அதனாலயோ என்னமோ தெரியல இந்த ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னே வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் மாஸ்க் போடுறதா இருக்கட்டும், இல்லை எங்கே போனாலும் ஹேண்ட் சானிடைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இது வந்து ரெகுலர் அவங்க இதில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரிஸ்க்குன்றது கம்மி. ஸோ அதனால் உங்கள் பிளானை வந்து கம்ப்ளீட்டாக ஒத்தி வச்சுட்டு நம்ம என்ன இதில் இந்த ஒரு பாக்டீரியா அழிஞ்சதுக்கப்புறம் வரலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பாக்டீரியா நான் சொன்ன மாதிரி 1999 இருக்குது. ஓகேங்களா, நம்மளோட ஹைஜீனை வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா இதோட ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மி அப்படின்றத நான் பார்க்குறேன். ஸோ இன்னைக்கு இருக்கிற நிலவரப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானில் நார்மலான லைஃப் தான் வந்து லீட் பண்ணிட்டு இருக்குமே கண்டி. ஸோ இதனால் வந்து ரொம்ப பெரிய ஒரு சேஞ்சஸ் எங்களோட லைஃப்பில் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஸோ மீடியா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக வந்து இதை ப்ரொஜெக்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் வந்து பார்க்குறேன். கண்டிப்பாக வந்து இந்த ஒரு பாக்டீரியாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சீரியஸான ஒரு விஷயம் நமக்கு பரவுச்சு அப்படின்னா அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. பட் ஆனால் நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஹைஜீனாக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறோமோ ஸோ இதில் வந்து நம்ம தவிர்க்க முடியும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்தாக இருக்குதுங்க. ஹோப் இந்த ஒரு காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொலியில் பார்க்கலாம். பை பை.